இடி, ஐடி, சிபிஐ ஆகியவற்றை வச்சு எங்களையும் மற்றலான்னு பார்க்குறாங்க. என்னதான் பாஜக இடி, ஐடி, சிபிஐன்னு தன்னுடைய படைபலத்தை அந்த பரிவாரத்தை அழைச்சிக்கிட்டு வந்தாலும் அதை ஒரு கை பார்ப்போம்னு நாங்களும் தயாராக தான் இருக்கோம். இடி இதுவரைக்கும் பதிவு செஞ்ச 8000க்கு அதிகமான வழக்குகளில் எத்தனை வழக்குகள் முழுமையாக நடந்திருக்கு? அவங்களோட உண்மையான கன்விக்ஷன் ரேட் என்ன? ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க எல்லாரும் உடனடியாக யாரு கூட கூட்டணி சேர்றாங்க? புலனாய்வு முகமைகளை இவ்வளவு மலிவாக பயன்படுத்தி தான் பாஜக அரசியல் சதுரங்க வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்டிஏன்னு இந்த கூட்டணிக்கு பேர். மக்கள் பாஜகவை நம்பணும்னு பழனிசாமி போன்ற ஆமாம் சாமிங்க பாஜகவின் கிழக்கழக செயலாளரை வச்சுக்கிட்டு டப்பா என்ஜின் எடுத்துக்கிட்டு உள்ள வர நினைக்கிறாங்க. பாஜக உள்ள நுழைஞ்சா எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க என்பதைத்தான் இப்போ அண்மையில் மகாராஷ்டிராவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாநில கட்சியை உடைச்சி ஆட்சிக்கு வந்தவங்க இப்போ பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் 22 லட்சம் பெண்களை நீக்கி இருக்காங்க. இதை தான் தமிழ்நாட்டிலையும் செய்ய நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்த நினைக்கிற ட்ரோஜன் குதிரை தான் அதிமுக. அதனால தான் பழனிசாமி அவர்களை இன்றைக்கு பார்க்குறோம். அவர் வழங்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. மண்குதிரையை நம்பி யாராவது ஆற்றுல இறங்குவாங்களா? நிச்சய மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட லட்சியங்களும் கடமைகளும் ரொம்ப பெருசு. அதை நோக்கிய பயணம்தான் எங்களுடைய தேர்தல் வெற்றிகள். எல்லாருக்கும் எல்லாம், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஒன்றுபட்ட இந்தியாவில் மாநிலங்களுக்கான உரிமைகளை பெற்று தந்து உண்மையான கூட்டாட்சி கருத்தியலை நிறுவனம்னு எங்களோட அடுத்த கட்ட பயணத்தையும் தொடங்கி இருக்கிறோம். மாநில சுயாட்சி என்பது அறிஞர் அண்ணா அவர்களுடைய உயிர். அவர் எங்களுக்கு வழங்கின உயிர் கொள்கை. உண்மையான வளர்ச்சியை நம்ம இந்திய நாடு அடையணும்னா மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வழங்கப்படணும். ஏன்னா மாநில அரசுகள் தான் மக்களுக்கு நெருங்கிய அரசுகள். ஒன்றிய அரசு என்பது தனக்கு தேவையான அதிகாரங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவற்றை மாநிலங்களுக்கு வழங்கிடணும். மாநில பிரதமர் அவர்கள் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு வளர்ச்சி அடைந்த நாடுகளை பார்க்குறாரு. அப்படிப்பட்ட வளர்ச்சியை இந்தியாவும் அடையணும்னா மாநில சுயாட்சிக்கான அரசியல் சட்டத்திட்டத்தையும் கொண்டு வரணும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.